அடிக்கிற வெயிலுக்கு புளிப்பு வேண்டாம், காரம் வேண்டாம், மசாலாவ அதிகமா ஆட் பண்ண வேண்டாம். மைல்டா ஏதாவது செஞ்சா போதும் அப்படி தான் வீட்ல இருக்கவங்கலாம் கேட்பாங்க. இந்த சம்மர்ல நீர்ச்சத்துக்கள்லாம் நிறைந்த காய்கறிகள நெறையவே எடுத்துக்கணும். இந்த முட்டைக்கோஸ்ல பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்தும், கால்சியம் சத்தும் அதிக அளவு இருக்கு. இத சம்மர்ல அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடும்போது உடல நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டைக்கோஸ நல்லா நறுக்கிட்டு, தண்ணீல அலசிட்டு, அரை வேக்காடு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலியில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல வெட்டி இதையும் சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க முட்டைக்கோஸை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 முடி அளவு தேங்காய், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தண்ணி விடாமல் கொர கொரப்பா அரைச்சிக்கணும். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இதை பொரியலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிளறக்கூடாது. உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.